ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாம்புகள் படுத்தும் பாடு. இதுதான் தலைப்பு. இதில் நம்ம இன்றைக்கி ராகு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். கணிக்க சிக்கலான கிரகங்கள் அப்படின்னா அது ராகுவும் கேதுவும் தான். ஏன்னா இவர்கள் நன்மைகள் தருவார்களா தீமைகள் தருவார்களா அப்படிங்கிறதே கண்டிஷன் சப்ளை தான். அவர்களோடு இணைந்த கிரகங்கள், அவருக்கு வீடு கொடுத்தவர்கள், அவர் அமர்ந்திருக்கும் நிலை, அந்த தசை நடப்புக்கு வரக்கூடிய வயது, பருவம், காலம், இந்த மாதிரி நிறைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் மாறுபடும். இன்றைய நவீன யுகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் அமர்ந்திருக்கும் போது சுபர்களின் தொடர்பு இருந்தால் ஒரு மாதிரியும் பாவிகளின் தொடர்பு இருந்தால் வேறு மாதிரியும் செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர். நேச்சுரலாக ஒரு பாவ கிரகம் தான். ராகுவுடைய இயல்பே என்னன்னு கேட்டிங்கன்னா சீட்டிங், ஏமாற்றுதல். நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே செஞ்சு ஏமாத்துகிற வேலையும் செய்வார், கெடுதல் பண்ணுற மாதிரியே கொண்டுட்டு போய் நல்லது பண்ணி ஏமாற்றவும் செய்வார். அதே மாதிரி ஏமாறுதலுக்கும் இந்த கிரகம் தான். நாம் யாராலாவது கடுமையாக ஏமாற்றப்பட்டோம்னாலும் அதுக்கும் ராகுவே காரணம். அப்படிப்பட்ட ராகு பகவான் சுப வலிமை பெற்றால் எப்படி இருக்கும், பாவ வலிமை பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் நம்மை பாடாய் படுத்தும் தன்மை இந்த ராகுக்கு உண்டு. ஏன் இந்த ராகு கேதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, இவர்கள் உருவம் இல்லாத கிரகங்கள். இந்த உருவம் இல்லாத விஷயத்துக்கு தான் நம்ம அதிகமாக பயப்படுவோம். உருவம் இருக்கிற விஷயத்துக்கு அளவு, நீளம், அகலம், நிறம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும், அதனால் பயப்பட மாட்டோம். உருவம் இல்லாமல் வரக்கூடிய விஷயங்களுக்கு தான் அதிக பயம் வரும். நம்ம கண்ணால் பார்க்குற மனிதர்களை பார்த்து பயப்படுறதில்ல, ஆனால் கண்ணாலே காணாத பேயை பார்த்தா அதிகமாக பயப்படுவோம். ஐயோ பேய் இருக்கா அப்படின்னு. இருக்கா இல்லையாங்கிறது தனி ஆராய்ச்சி, ஆனால் அதற்கான பயம் உண்மையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் லக்னத்தில் உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு இயற்கை சுபர்களின் தொடர்பு கிடைக்கிறது, குரு சுக்கிரன் மாதிரியான தொடர்பு கிடைக்கிறதுனா விடாமுயற்சி மிக்கவர். நீங்கள் எதிலும் புதுமையை விரும்புபவர். எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும். அதற்காக எந்த வழியையும் தேர்ந்தெடுக்கும் சாமர்த்தியசாலி. நீங்கள் எந்த வழியையும் தேர்ந்தெடுப்பீங்க, சாமர்த்தியமாக ஜெயிச்சே ஆகணுன்றது. அதீதமான அறிவு இருக்கும். செயற்கையான விஷயங்களில் உங்களுடைய கவனமும் எண்ணமும் சிந்தனைகளும் இருக்கும். அது சார்ந்த புலமையும் அறிவையும் பெற்றிருப்பீர்கள். எப்போதும் அந்நிய மதத்தினரோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கிக்குவீங்க. வெளிநாட்டு ஆசைகள் நிறையா இருக்கும். வெளிநாடு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், டாலர்ஸில் சம்பாதிக்கணும், லக்ஸரியஸாக வாழணுங்கிற மாதிரியான எண்ணங்களை கொடுத்து அதை நோக்கி ஒவ்வொரு நிமிடமும் உங்களை சிந்திக்க வச்சு நகர்த்திக்கிட்டே போகிற தன்மை லக்னத்தோடு ராகு இருந்து சுப தொடர்புகள் ஏற்பட்டால் கிடைக்கும். இங்கே லக்ன சுபர்கள், இயற்கை சுபர்கள்னு 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிற சுபர்கள்ங்கிற வரிசை இயற்கை சுபர்களை மட்டுமே பொருந்தும். அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருந்தாலும் ராகு நல்லதை செய்ய கடமைப்பட்டவர் அவர். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம், ராகு இங்கே உட்காந்துருக்கார் லக்னத்திலேயே, இங்கே அவருக்கு பகை தான். ஆனால் சூரியன் உச்சமாக இருந்தாலோ சூரியன் திக்பலமாக இருந்தாலோ ராகு உங்களுக்கு கெடுதலையும் மீறி நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர் ஆவாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ 3 விதிகள் தான். ஒன்று, இயற்கை சுபர்களின் தொடர்பு இருக்கணும். அடுத்து வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கணும். 3ஆவதாக ஒரு விதி பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பு இருந்தாலும் ராகு நல்லது பண்ணிவிடுவார். சரி, இதெல்லாம் இல்லாமல் ராகு உட்கார்றாரு, கெட்டவர்களின் தொடர்பு இருக்கான், பேராசை மிக்கவராக இருப்பீங்க, அதனாலேயே நிறைய இழப்புகளை சந்திப்பீங்க. சூதாட்ட எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது பெரிய ஆள் ஆயிரணுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதனால் நிறைய அவமானங்களையும் இழப்புகளையும் சிக்கல்களையும் சந்திப்பீங்க. ஸ்திரத்தன்மை அற்றவராக போயிடுவீங்க. நிலைத்த தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். உங்களை நீங்களே நம்ப முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதியை லக்னத்தில் அமர்ந்த ராகு கொடுத்துருவார். குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோம். சுபர்களுடைய தொடர்பு இருக்குது. நான் மேற்கூறிய விதிகளின் அடிப்படையில் தொடர்புகள் இருக்கா, நிச்சயமாக சம்பாதிக்கிற ஆர்வம் இருக்கும், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சாதுர்த்தியமாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கும், பேசியே காரியம் சாதித்து விடும் தொழில்களில் நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். பேச்சாற்றல் மிக்கவராக, செயலாற்றல் மிக்கவராக, பணத்தை எந்த வழியினேனும் சேர்த்து விடும் வாய்ப்பு கொண்டவராக, அதற்கு குடும்பத்தாரும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க. அங்கேயே ராகு கெட்டு போய் உட்கார்ந்துருக்கார்.
உண்மையே பேச மாட்டீங்க, உங்கள் பேச்சை நம்பவே முடியாது, தண்ணியில் எழுதி வைக்கலாம், உண்மைக்கு புறம்பான விஷயங்களை திரித்து கூறும் தன்மை கொண்டவராக இருப்பீங்க, வதந்திகளை கிளப்பி விட்டுருவீங்க. எப்போதும் உண்மை பேச முடியாத நிலைனாலேயே ஒரு நிலைத்த தன்மை இருக்காது, குடும்ப ஒத்துழைப்பு கிடைக்காது, வர்ற பணம் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்கிற மாதிரி செலவழிஞ்சு போயிடும். மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெரும் சிரமங்களை சந்திக்கும் விதிகள் இருக்கும். சொல்வாக்கு மிக்கவராக இல்லாமல் போயிடுவீங்க, உங்கள் சொல்ல யாருமே மதிக்க மாட்டாங்கங்கிறது மாதிரி இருக்கும். குடும்ப உறவுகள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதுன்னு போயிடும். அதுவே 3ஆம் இடத்துல இருக்கார், நல்ல நிலைமையில் இருக்கார், வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கான், அல்லது இயற்கை சுவர்கள் தொடர்பு இருக்குது, நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, அதனாலேயே வெற்றி வாய்ப்பு பெறும் வாய்ப்பு இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ட்ராவல் மூலமான சக்ஸஸ் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் யோகிதைகளும் இருக்கும். இயல், இசை, நாடகத்துறை, இசைத்துறை, கைகளால் செய்யப்படும் தொழில்களில் வளர்ச்சி அடைவது, பாடகர் ஆகிறது, மியூசிக் டைரக்டர் ஆகிறது, நடிகர் ஆகிறது, யூடியூப்பில் ஒரு பிரபலமாக மாறுறதுங்கிற மாதிரியான நிறைய வாய்ப்புகளை கொடுப்போம். தொடர்புகளாலேயே வெற்றி, ஒப்பந்தங்களாலேயே வெற்றி. 3ஆம் இடத்தில் ராகு, நேச்சுராகவே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது. இங்கே ஒருவேளை அவர் கெட்டு போகிறார், வீடு கொடுத்தவன் வலுவெல்லாம் போயிடுறான், பாவக்கோள்களின் தொடர்பு வந்துடுது, தொடர்புகளாலேயே வீணாவீங்க, ஒப்பந்தங்களாலேயே மிகப்பெரிய லாஸை சந்திப்பீங்க, தேவையே இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லாத மாதிரியான வாழ்வியல் முறைகளை தேர்ந்தெடுப்பீங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், நீங்களும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஒரே வீட்டில் ஒரு கிரகம் மாறுபாடாக இருந்தால் எப்படி பலன் தருங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு சொத்து பத்து சுகங்கள் வாங்குவதற்கு முயற்சிகளை கொடுப்பார், உயர்கல்விக்கான நாட்டத்தை கொடுப்பார், தாயாதி வர்க்கத்தின் மூலமான முன்னேற்றத்தை கொடுப்பார். நல்ல நிலைமையில் இருந்தார் அசையா சொத்துக்கள், பதவிகள், பட்டங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள், யோக பாக்கியதைகள், வாகன அணிவரிசைகள், 4-5 வாகனம் வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு வருவாங்க. காலையில் ப்ளூ கலர் காரில் வருவார், சாயந்தரம் சிவப்பு கலர் காரில் வருவாருங்கிற மாதிரியான அமைப்பை 4ஆம் இடத்து ராகு கொடுப்பார். ஊட்டிக்கு போனால் ஊட்டியில் வீடு இருக்கும், கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூரில் வீடு இருக்கும், சென்னைக்கு போனால் சென்னையில் வீடு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 4ல் ராகு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நல்ல நிலையில் இருந்தால் அப்போ 4 கூட இவன் உச்சம் பெற்று குரு சுக்கிரனின் தொடர்பை 4ஆம் இடத்துல ராகு பெற்று தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பு பெற்ற நிலையில் லக்னாதிபதி வலுத்த நிலையில் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுவார் தன்னோட தசாபுத்திகள் காலங்கள். அதுவே நெகட்டிவாக இருக்குது. படிப்பில் தடை, தாயாதி வர்க்கத்தோடு பகை, தாய்க்கு பகை, உங்களுக்கு உடல் நல கோளாறுகள், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலைப்பாடு, அடிக்கடி சுகவீனப்படுதல், நிலைத்து ஒரு இடத்தில் நிலையாத தன்மை, வேலை வாய்ப்புகளில் மாற்றம், கஜா முஜான் போயிடும். சொத்தை விற்று அழித்து சூதாடுவதுங்கிறது மாதிரியான நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவார். பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக இந்த இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு அல்ல, ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தானம் மிக முக்கிய மந்திரஸ்தானம்ங்கிறதுனால இங்கே ராகு இருந்தார்னா குழந்தை பிறப்பில் தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை கொடுக்கும் அமைப்பு உண்டுங்கிறது நேச்சுரல் விதி. ஆனாலும் இங்கேயும் சுபர்களின் தொடர்பு இருந்தால் குழந்தையெல்லாம் பிறக்கும், எந்த விதத்துலையும் பிரச்சனை இருக்காது, நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். எல்லாத்துக்கும் மூல காரணமாக பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியேறது கணக்காக. 5ல் ராகு இருக்கவங்களுக்கு பூர்வீகம் ஆகாது, அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி. அதனால் பூர்வீகம், சொந்த ஊர், சொந்த பந்தங்களுடைய அரவணைப்பில் இருக்கிறதுங்கிறது மட்டும் முடியாது. மோஸ்ட்லி காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும், பங்குச்சந்தையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும், சூதாட்ட எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும், சுபர்களின் தொடர்பு இருந்தால் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அதுவே பாவ கிரகங்களின் தொடர்பு இருந்துச்சுன்னா தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கும், முறை தவறிய காதலை கொடுத்து விடும், சூதாட்டத்தினாலே அழிஞ்சு போகிறது, பங்குச்சந்தையினாலே எல்லா சொத்துக்களையும் அழித்து விடும் வாய்ப்புகள், தவறான தொடர்புகள் எப்போதும் பின்தொடர்வது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் போயிடுறதுங்கிற மாதிரியான பலனாக போயிடும். 5ல் அமர்ந்து சுபர்கள் தொடர்பு இருந்தால் வெற்றிகள் இருக்கும், அதே பாவிகள் தொடர்பு இருந்தால் இந்த மாதிரியான நெகட்டிவான பலன்கள் இருக்கும். யாருடைய தொடர்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது தான் நம்ம உண்மையான பலன்களை அறிந்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் கருப்பாம்பு படுத்திருக்கு ராகு. நல்ல இடம்னு தான் சொல்லலாம். 3, 6, 10, 11 ராகு கேதுவுக்கு எப்பவுமே இயல்பாக நல்ல இடங்கள். கடனை தீர்ப்பது, நோயை தீர்ப்பது, எதிரியை தீர்ப்பது, பர்வதராஜ யோகத்தை கொடுப்பது, பதவி பட்டத்தை கொடுப்பது, முன்னேற்றத்தை தருவது, எதிரி இல்லாத நிலையை தருவது, வழக்குகளில் வெற்றி பெறுவது, நோய்களில் வெற்றி பெறுவது, மருத்துவம் படித்து சாதனை புரிவது, மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் தொழில்களில் கோடிகளால் சம்பாதிப்பது, அரசியலில் ஆதாயம் பெறுவதுன்னு நிறைய நல்ல பலன் இருக்கும். அதுவே அந்த இடத்துல அவர் இருந்து கெட்டும் போயிடுறாருன்னா தீராத நோய், தீராத கடன், உடலில் என்ன பிரச்சனைங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத நிலை, தலைமறைவு வாழ்க்கை, எப்போதும் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடன் போன்றவற்றை கொடுத்து விடும் தன்மை கொண்டவராயிரும். இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பொதுவாக மூல நூல்கள் சிறப்புன்னு சொன்னாலும் இங்கேயும் இந்த நுணுக்கமான பலன் வேலை செய்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதுக்கே இடம் இருக்காது. அவர் லக்ன சுபர்களோடு இயற்கை சுபர்கள் தான் மெயினாக ராகுவை ஒழுங்குபடுத்த முடியும். லக்ன சுபர்கள்ங்கிறத விட லக்ன சுபர்கள்ங்கிற வரிசையில் தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பு மட்டுமே ராகுவுக்கு நன்மை தரும். வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தான்னா வேற லெவல் முன்னேற்றம் இருக்கும்.
வீடு கொடுத்தவன் வழுக்கும் போது நல்ல பலன்களை தரும் அமைப்பு இருக்கும். இதுலேயும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அதில் ஒரு சிறு நுணுக்கம் என்னென்னா, 6ஆம் அதிபதி வலுத்தானா கடன் நோய் எதிரியை கொடுத்துருவார் அப்படிங்கிறதும் ஒரு பலனாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்குவோம். மேச லக்ன ஜாதகம் 6ல் ராகு இருக்கார். வீடு கொடுத்த புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்ல பலன் மிகுதியாக இருக்கும். அவரே கன்னியில் உச்சமாக இருந்தார்னா கெட்ட பலன் மிகுதியாக இருக்கும். இந்த டிஃபரன்ஸையும் நம்ம கணிக்க வேண்டியது அவசியம். வீடு கொடுத்தவன் இந்த 6, 8ங்கிற இடங்களில் வீடு கொடுத்தவன் அங்கேயே வலுப்பெற்றான் என்றால் அந்த வீட்டு பலன்களை மிகுதியாக தந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக போயிடும். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது சமுதாய ரீதியான நிறைய நன்மைகள், முன்னேற்றங்கள், திருமணத்துக்கு பிறகான வாழ்வியல் வெற்றிகள் போன்றவற்றை தரும். கலப்பு திருமணம், காதல் திருமணம், முறை தவறிய திருமணத்தை தரும். கூட்டாளிகளால் ஆதாயம், சொல்வாக்கு மிக்கது, சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்களை செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுவதுங்கிற மாதிரி நல்ல பலன்களை அது நல்ல நிலைமையில் இருந்த கொடுக்கும். அதுவே கெட்டு போயிருந்தால் திருமண வாழ்க்கையில் சிக்கல், கூட்டாளிகளால் சிக்கல், சமுதாயத்தினால் மதிக்கப்படாத நிலைக்கு தள்ளப்படுவது, நிறைய இழப்புகளை சந்திப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படுவது, வாழ்க்கை துணை நம்பகத்தன்மை இல்லாத மனிதராய் போய்விடுவதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலனும் கொடுத்துரும். 7ஆம் இடம் மிக முக்கிய கேந்திரஸ்தானம் இல்லைங்களா? அதனால் 8ல் ராகு இருப்பது திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றம், பங்குச்சந்தை ஆதாயம், லாட்ரி சீட்டு யோகம்னு பலவிதமான பலன்களை கொடுத்தாலும் கூட 8ஆம் இடத்தில் ராகு இருந்து வீடு கொடுத்தவங்க இது வளர்த்துட்டானா உயரத்திலிருந்து கீழே விழுவது, விபத்து கண்டங்கள், தலைமறைவு வாழ்க்கை, வெளிநாட்டில் சிறைப்படுவதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலனும் இருக்கும். இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கவனமுடன் பரிசீலிக்கப்பட வேண்டிய வீடுகளில் ஒன்று. இங்கே வீடு கொடுத்தவன் வலுவாகாமல் வேறு வகையில் சுபத்துவம் வலுப்பெறது தான் நல்லது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். அப்படி வீடு கொடுத்தவன் வலுவானா அங்கேயே வலுவாகக்கூடாது. ஏன்னா இப்போ 8ஆம் அதிபதி வலுத்து விட்டாருங்கிற மாதிரியான பலன்கள் வரும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு மகர லக்ன ஜாதகம், சிம்மத்தில் ராகு இருக்கார், 8ஆம் வீடு. வீடு கொடுத்த சூரியன் மேசத்தில் உச்சம் பெறும்போது ராகு திசை இந்த ஜாதகருக்கு வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு அனுப்பிச்சு வச்சு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதே சூரியன் சிம்மத்திலே வலுத்தார்னா அப்பாவால் கெடுதல், அவமானம், அசிங்கம், சூரிய திசை, சூரிய புத்தி, ராகு திசை, ராகு புத்தி நடக்கும் போதெல்லாம் ஜாதகர் சொல்லனாத துயரங்களை அடைந்து விடுவாருங்கிற மாதிரி தான் பலனை மாற்றி சொல்லணும். ஜோதிடம்ங்கிறதே பலவிதமான காம்பினேஷனும் நுணுக்கமும் நிரம்பியது. நம்ம மேலோட்டமாக பார்க்குற ஜாதகங்களில் இருக்கிற அதே விதிகள் இன்னொரு ஜாதகத்தில் அப்படியே மாறுபாடாக நடக்கும் தன்மை கொண்டது. 9ஆம் இடத்தில் ராகு தகப்பனாதி வர்க்கத்தோடு முரண்பாடுகள் இருந்தாலும் சுபர்களின் தொடர்புகள் இருந்துருச்சுன்னா வளர்ச்சி, முன்னேற்றம், தகப்பனின் தொழிலையே எடுத்து செய்யக்கூடிய தன்மைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அரசாங்க கௌரவம், அதிகாரம், பதவி, நீண்ட தூர பிரயாணத்தினால் ஆதாயம், நல்ல ஒரு குருமார்கள் அமைய பெறுவது, அதன் மூலமாக பொருளாதார வெற்றிகள் பெறுவதுங்கிற 9ஆம் இடத்தின் அதிர்ஷ்டத்தை ராகுவும் சேர்த்து தரத்தான் செய்வார். நேச்சுராகவே தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிற விதி இல்லையா அது? 9ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து அந்த வீட்டுக்குடையவன் வேறு எங்கேயாவது வலுத்த நிலையிலோ அல்லது அங்கேயே வலுத்த நிலையிலோ இயற்கை சுபர்களும் தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா மிகப்பெரும் யோகமாக இருக்கும். அதுவே 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்து கெட்டு போய் பாவக்கோள்களின் தொடர்புகளும் கொடுக்கும்போது தகப்பன் இல்லாத நிலை, ஜாதகருக்கு அதிர்ஷ்டம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற மாதிரி அமைப்பு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே சுத்தமாக கிடைக்காம போயிடுறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணியும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள், சொற்ப சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் வாய்ப்புகள், முன்னுக்கு பின் முரணான வேலை வாய்ப்பு அமைப்புகள், எதிலும் நிலையற்ற தன்மை போன்றவற்றை கொடுத்து ஜாதகரை படாத கஷ்டப்படுத்தி விட்டுருவார். 10ஆம் இட ஜீவனஸ்தானம் ராகு, 10ல் ஒரு பாவியேனும் அமர்ந்திடல் சிறப்பு அப்படிங்கிற அந்த விதிப்படி ராகு அங்கே இருக்கலாம். வீடு கொடுத்தவர்களும் வலுவாயிட்டாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், பல தொழில் மன்னர்கள் உருவாக்குறது, பெட்ரோகெமிக்கல்ஸ் துறை, கெமிக்கல்ஸ் துறையில எல்லாம் மிகப்பெரிய சாதனை, மருத்துவத்துறையில் சாதனை புரிவது, நிரந்தரமாக வெளிநாட்டிலே வேலை பார்க்குறது, அங்கேயே தங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவது, டாலர்களில் சம்பாதிக்கிறது, நிறைய பட்டம், பதவி, முதலீடுகள் மூலமான வளர்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரி இருக்கும். இதுவே நெகட்டிவ் கிரகங்களின் தொடர்புகளும் பாவிகளின் தொடர்புகளும் ஏற்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக தொழில் செஞ்சு மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பது, பதவி பறிபோவது, எந்த ஒரு உயரத்துக்கும் போக முடியாமல் போயிடுறது, நிலையற்ற தன்மையை கொடுத்துடுறது, வேலையை மாற்றி செஞ்சு தன்னுடைய இருப்புகள் எல்லாத்தையும் அழிச்சிடுறது, இவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகள் கூட அடுத்தவங்களுக்கு போயிடுறதுங்கிற மாதிரி இருக்கும். 11ஆம் இடம் இவருக்கு உகந்த ஸ்தானம் தான். 3, 6, 11ங்கிற அந்த அடிப்படையில் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரும் கெடுதல்கள் எதையும் செய்து விடுவதில்லை. மிக மோசமான பாவக்கோள்கள் சேர்ந்திருந்தாலும் கூட 11ல் பலமுள்ள பாவி அப்படிங்கிறது ஒரு தனி விதி தான். பாவக்கோள்களே இங்கே இணைந்திருந்தாலும் கூட ஜாதகருக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ வரும்போது ஏதேனும் ஒரு வழி, அது குறுக்கு வழியாக இருந்தாலும் செல்வம் சேர்த்து விடுவார். அதனால் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையும் நெகட்டிவ்னே சொல்லிட முடியாது. கூட சுபர்களின் தொடர்பு இருந்துருச்சுன்னா ஜாதகருக்கு மிகப்பெரிய பணமழை உறுதி அப்படின்னே சொல்லலாம். தனாதிபதி, லாபாதிபதி தொடர்புலாம் அந்த இடத்துல இருந்தவருக்கு கிடச்சிருச்சுன்னா மகாதன யோகமே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுங்கிறது மாதிரியான அமைப்பில் வந்துடும். அதனால் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 11ல் ராகு இருப்பதை குற்றம் என்று சொல்லிவிட முடியாது.
ஆனால் 11ல் ராகு இருக்கும்போது 5ல் கேது இருப்பாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. எங்கே போனாலும் ஒரு ஆப்பை வைக்கிறதுங்கிறது இந்த ராகு கேதுனுடைய இயல்பான நிலைகள் தான். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது நல்ல நிலையில் அவர் அமர்ந்தார்னா அயல் நாட்டு வாழ்க்கை, மறைமுகமான சொத்து சேர்க்கைகள், மறைமுகமாக உல்லாச சல்லாபங்களை அனுபவிப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட ரகசிய தொடர்புகள், அதன் மூலம் வாழ்வில் விருத்தி அடையும் யோகிதைகள் போன்றவை இருக்கும். நிறைய சொத்து பத்து சேர்க்கும் யோகிதைகள் இருக்கும். இதே இந்த இடத்துல அவர் கெட்டு போயிட்டார்னா வெளிநாடு போகிறது, சிறைப்படுவது, குற்றச்செயல்களில் ஈடுபடுறது, தூக்கம் கெட்டு அலைவது, அலைந்து திரிவது, பரதேச வாசம்ங்கிற மாதிரியான நெகட்டிவை கொடுத்துருவார். ஸோ ராகுவனுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் நெகட்டிவ் தான். ஆனால் அவர் பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு குரு சுக்கிரன் மாதிரியான சுபர்கள் தொடர்பு இருக்கணும். அந்த வீட்டு அதிபதி வேறு இடங்களில் நல்ல வலிமையாக இருக்கணும். மோசமான வீடுகளாக இல்லாத பட்சத்தில் அந்த வீடே வலிமை பெறணும், வீட்டு அதிபதியே வலிமை பெறணுங்கிற போது அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு வேறு ஆளே கிடையாது. மிக பெரும் சக்கரவர்த்தி கோடீஸ்வரர்களெல்லாம் உருவாக்குறது ராகு மாதிரியான பாவக்கோள்கள் தான். சுபக்கோள்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததா சரித்திரம் பூகோளம் எதுவுமே கிடையாது. பாவக்கோள்களில் முதன்மையானவர்களான சனி, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் தான் பெரிய வெற்றிகளை கொடுக்குறாங்க. மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கறதுல பாவிகளுக்கே முதல் உரிமை. ஏன்னா இவங்க தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சுபக்கோள்கள் எப்போவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு மனிதன் மாபெரும் வெற்றி அடைவது என்பது இன்றைய காலகட்டத்தில் முடியாத காரியம்தான். எந்தெந்த இடத்துல எல்லாம் ரூல்ஸ் பிரேக்கப் ஆகுதோ அங்கே தான் வெற்றிங்கிறது குவியும். அந்த ரூல்ஸை பிரேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகத்தில் ராகு முதன்மையானவர் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.